தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் எல்லாரும் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு அப்படின்னாங்க. எனக்கு ஆட்சி மாற்றத்தை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு புரியாமல் இருக்கிறது. ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனா இந்த ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறதா என்றால் எனக்கு தெரியவில்லை. ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு போனோம்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க கொண்டு வர பொருளுக்கோ உங்களுக்கோ நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட நிலைமை உங்களுக்கோ உங்கள் உடைமைகளுக்கோ இல்லைன்னா உங்க பாதுகாப்புக்கோ எங்களுடைய ஆட்சி பொறுப்பில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதுதான், ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இத்தனை நாளா இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கான கொலைகள், பாலியல் வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் என்று ஒவ்வொரு நாளும் நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் பொறுப்பு ஆட்சியிலிருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா திரும்ப 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 ஒரு தேர்தல் மனநிலையிலிருந்து வெளிவராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தையே திரும்ப 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 குறை சொல்லிக் கொண்டு நீங்கள் இன்று பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசும் பொழுதுதான் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காரணங்களை யார் மேல காரணம் சொல்லலாம், யார் மேல நாம் செய்ய தவறிய விஷயங்களுக்கெல்லாம் யாரு மேல பொறுப்பை மாத்தலாம் அப்படின்னு தேடிட்டே இருந்தா அது ரொம்ப சுலபமான வேலை. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இத்தனை பேர் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏழன் போன்றவர்கள் எல்லாம் மருத்துவர்களாக இருக்காங்க. இங்க எத்தனையோ பேரு பட்டதாரிகள் இருக்காங்க. நாம் நினைத்திருந்தால் கூட சொல்லலாம், 3000 வருஷமா எங்களை படிக்க விடல, எங்களை பள்ளிக்கூடத்துக்கு விடல, இந்த பெண்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியில அனுப்பல, அதனால நாங்க இதே நிலைமையில இருக்கோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் திராவிட இயக்கம் அதையெல்லாம் உடைத்து அந்த 3000 ஆண்டுகளாக நம் மீது திணிக்கப்பட்ட அத்தனை விலங்குகளையும் உடைத்தெறிந்து மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்ப பேசும்போது சொன்னார்ல இரட்டை இலக்க வளர்ச்சின்னு, அது அந்த விலங்குகளை உடைத்ததால் தான் வந்தது. யார் மேல பழி போடலான்னு தேடிக்கிட்டே இருந்தோம்னா எந்த மாற்றமும் வராது. அந்த யார் மேல பழி போடலான்னு தேடாமல் ஆட்சி செய்த தலைவன் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் அவர் வழியிலே ஆட்சி செய்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் ஆட்சி பொறுப்பிலே இல்லை என்றாலும் தமிழ்நாட்டை தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து நடத்துவார். அதற்கான தமிழ்நாடு ஆட்சியில இருந்தாலும் இல்லைன்னாலும் தன் வாழ்நாள் முழுவதும் இல்லை, வாழ்நாள் தாண்டியும் இன்று வரை தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். தமிழ்நாட்டின் கொள்கைகளை, அது மொழியாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், இல்லை என்றால் கல்விக்கான அந்த அடிப்படை கொள்கையாக இருக்கட்டும், அத்தனையையும் தன் வாழ்நாளில் தீர்மானித்து இதுதான் நீங்க போக வேண்டிய பாதை, இதிலிருந்து கொஞ்சம் விலகினாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற
அந்த நிலையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால் அவருடைய வழியிலே தொடர்ந்து பணியாற்றுவோம். மீண்டும் தமிழ்நாட்டை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம்.